குரு மூலமாக போக வேண்டும். இறைவன் எங்கே வந்தார்? குருவடி வதனில் திருவடி வைத்து திறமிது பொருளான வாடா வகையில்தான் மகிழ்ந்து கருளி கோடாயுதத்தார் கொடுவினை கலந்து. யாருக்கு? ஔவையாருடைய கர்மாவை கலைக்கிறதுக்கு பிள்ளையார் கோடாலியை தூக்குனாராம். அப்போ நம்ம கர்மாவை தூக்குறதுக்கு எத்தனை கோடாலி தூக்கணும்? அப்படி அவங்களே சொல்கிறாங்க. அவ்வளோ பாவப்பட்ட ஆத்மாக்கெலாம் நம்ம வந்திருக்கோம். அது கலியுகம். அதனால் எதையுமே பொருள்படாது குற்றம் பாராது நம்ம இந்த உலகத்தில் போகும்போது தன்வினை தன்னை சேரும்போது மகான்கள் அத்தனையும் தனக்கு வரவேண்டிய கர்மா அனுபவிச்சாகணும்னு டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க. யாரையும் கோபிக்க மாட்டாங்க. ஒரு எறும்பை ரமணர் மிதிச்சார். கொஞ்ச நேரத்தில் போய் அப்படியே எறும்பு செத்து போச்சுன்னு சொல்லி 7 சொம்பு தண்ணியை ஊற்றி எறும்புக்கு மோட்சம் கொடுத்துட்டு மறுபடியும் எறும்புக்குள்ளில் நின்றார். அதே ரமண மகரிஷி மகான். இந்த மறுபடியும் நான் எறும்பாக பிறந்து எறும்பு நானாக இருந்து என்னை பழி வாங்கக்கூடாது, பிறவி மறுபடியும் இருக்கக்கூடாது. இந்த பிறவியை களைவதுதான் இந்த திருவாசகம். திருவாசகம்ங்கிறது என்ன? முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு பயணம். திருவாசகம்ங்கிறது என்ன? முக்திக்குரிய நூல். ஜியு போப்பு வர்றார், தமிழில் படிக்கிறார், தமிழை கற்றுக்கிறார். எதுக்காக? லிபினியம் என்ற கிறிஸ்துவ மதத்தினுடைய போதனையை கேட்பதற்காக ஜியு போப்பு உள்ளே வர்றார் இந்தியாவுக்குள்ளே வரும்போது கப்பல் பயணம் தான். அப்போ கப்பல் பயணம் வரும்போதே தமிழை கற்றுக்கிறார். தமிழை கற்றுக்கிட்டு பார்த்தோன்னா அவர் இறங்கினோன்னா, தமிழ் கற்றுக்கிட்டீங்க, இது மாதிரி ஒரு திருக்குறள் புத்தகம் இருக்குது, டைம் பாஸ்க்கு படிச்சுக்கிட்டு வாங்கன்றாங்க. திருக்குறள் புத்தகத்தை படிச்சுக்கிட்டே வர்றார். படிச்சுக்கிட்டே வந்த பிறகு நல்லா இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து அவருக்கு திருவாசகம் புத்தகம் தான் கொடுக்கப்படுது. திருக்குறளை படித்தார், திருவாசகத்தையும் படித்தார். அவர்கிட்ட பேட்டி கேட்டாங்க, சுவாமி இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்னா, இந்த வாழ்வாதாரத்துக்குரிய அறம் பொருள் இன்பம் என்ற 3 பயனை 333 குறள் முன்னாக 1330 குறளை தாங்கி அறம் பொருள் இன்பத்துக்குள் வைப்பது வாழ்வதற்கான பூமிக்குரிய வழியை கொடுப்பது திருவாசகம். ஆனால் வாழ்ந்து முடிச்சு இறைவனுடைய பயனோடு சிவபதம் அடைவதற்கான வழியை கொடுப்பது திருவாசகம்னார். அதனால் திருவாசகம்தே சிறந்தது திருக்குறளை விட அப்படின்னு சொல்லி திருவாசகத்தை தேர்ந்தெடுத்தார். இது 8வது சிகாமந்திரம் சொல்கிறது. 8ஆம் திருமுறை அப்படிங்கிறது. சிகாமந்திரம்ங்கிறது தலைக்கு மேலே வேதம் யாகத்தில் ரிக் யஜுர் சாமம் அதர்வனத்தில் சொல்லப்படுகிற அந்த வேதத்தினுடைய சாராம்சம் சிகாமந்திரம். இந்த சிகாமந்திரம்ங்கிறது உச்சந்தலையில் இருக்குது. அதனால் சிறங்குவார் ஓங்குவிக்கும் சீரோன் கலல் வெல்கங்கிறான். பெண்கள் எல்லாம் கை வச்சு மார்பில் வச்சு கை வணங்கி வணங்கணும். இறைவன் 12 அங்குலம் ஒரு சிவலிங்கத்தோட மேலே இருக்கார். அதே எங்களை மாதிரி சன்னியாசம் உயிரிலோ கொடுக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த பிரணவ பொருளை திறந்து விடுவாங்க. அப்போ தலையெழுத்து மாற்றப்படும், பேர் நாமம் மாற்றப்படும். அதனால் நாங்கள் தினம் சிவ பூஜை. இன்றைக்கி எந்திரிக்கும் போது காலைல 5 மணிக்கு எங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஸ்படிகலிங்கத்தில் சிவ பூஜை பண்ணி அசாத்மானம் சிவாத்மானம் ஸ்ரீ ருத்ர ரூபம் தியாயை சுத்தஸ்படிய சங்காசம் திரிநேத்திரம் பஞ்சகிருதம் நாகாபரண பூஜிதம்லாம் சில மந்திரங்கள்லாம் படித்து அதை சத்தியோஜாதம் சிவனுடைய 5 முகத்துக்கு நம்மலாம் அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி வெளியேறோம்னு வச்சுக்கோங்க. இது கம்பல்சரி 3 கால பூஜை பண்ணணும், நெய்வேத்தியம் பண்ணணும். இதெல்லாம் சிவ பூஜை பண்ணுறதுக்கு இங்கே உயிரோடு இருக்கும்போது திறக்கிறத இதெல்லாம் தெரியலைன்னா பெருமானே வந்துடுவார் தெரியாதவர்களுக்கு. அதனால் அவ்வை பிராட்டிக்கு விநாயகர் குருவாக வந்தார். சிவனை அனுதினமும் தேடிக்கொண்டிருக்கின்ற அவ்வை பிராட்டிக்கே உன்னுடைய கர்மா கலையிறதுக்கு குருவை தேடினார். அதனாலதான் பெருமான் தில்லைவால் அந்தனரா வல்ல, சிவபெருமானா வல்ல, சிவனா வல்ல, பார்வதிக்கு நாயகனா வல்ல, 1008 தீட்சா நாமங்களுக்கு சிவபெருமான் எந்த ரூபத்திலையும் வல்ல, ஒரு குருவாத்தே வந்தார். மாணிக்க வாசகருக்கு குருவா வந்தார். என்னை பாருன்னு சொன்னார். அறிவர்த்தர பாண்டிய மன்னன் 12,000 கோடி பொற்காசுகளை கொடுத்து விடுறார் குதிரை வாங்குவதற்காக. அரபு நாட்டு குதிரைகள் ஃபேமஸ். அந்த ஃபேமஸ் குதிரைகளை வாங்குறதுக்காக கல்லாவில் நீங்கள் எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறார். முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறார். பிரம்மராயங்கிற ஒரு பட்டத்தையும் கொடுக்குறார் அவருக்கு. வேதத்திலையும் சரி படிப்புலையும் சரி சிறந்து விளங்குறார். அப்போ மாணிக்கவாசகர் கேட்டுக்கும் போது எதுக்குப்பா மதுரைக்கு போகிறேன்னு கேட்குறாங்க. அப்பா அந்த பாண்டிய நாட்டினுடைய அமைச்சராக போகலை, வருமானத்தை தேடி போகலை, சம்பாத்தியத்தை தேடி போகலை, வளர்ந்த இளைஞனாக இருந்து வேலைக்கு போகின்ற நோக்கத்துக்கு இல்லை. தினம் நான் மதுரைக்கு போனால் இல்லை மதுரையில் தங்கினா ஆலவாய பெருமான் சொக்கநாத பெருமானை தரிசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமேன்றதுக்காக நான் போகிறேன்னு சொன்னார். அதனாலதான் மணிவாசக பெருமான ஒரு கருவி மாதிரி நந்தியினுடைய பாரம்பரியமாக நந்தியம் பகவான் தான் அவர். அப்போ இறைவன் காரணம் இல்லாமல் எந்த காரியத்தை நடத்த மாட்டார். நம்ம இறைவனோட ஒன்றணும். மேல்சாமன பக்தி வைக்கக்கூடாது, 2 கலக்கணும். நம்ம வைக்கிற பக்தி உண்மையான பக்தியாக இருக்கணும், அது ஆத்மார்த்தமான பக்தியாக இருக்கணும். இங்கே இருக்க ஆத்மான சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி எனை நாண்ட சிந்தையை கொண்டாந்து சிவன்கிட்ட தெளிவிக்கணும்.
அப்போ இந்த மூளையும் இருதையும் ஒன்றாகணும். ஏன் நமக்கு மூளையிலிருந்து விஞ்ஞானம் என்ன சொல்லுது, மெஞ்ஞானம் என்ன சொல்லுது, மெஞ்ஞானத்தின் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய இருதயத்திலேருந்து போகக்கூடிய நரம்பு மண்டலம் இதோட முற்றிடுது. அதுக்கப்புறம் ரத்த நாளங்கள் கொண்டு போகுது, இருதயத்துக்கு கொண்டு போன ரத்த நாளங்கள். அதனால தான் நம்ம குங்குமம் வைக்கிறோம். இங்கே இருக்க குங்குமம் அம்பாலை சார்ந்தது. இந்த சிவன் திருநீரு என்றைக்காவது ஒரு நாள் இந்த உடம்பு பூமியில் அழியப்போகிற உடம்பு. அன்னை இட்டதி அடிவயிற்றிலே, முன்னை இட்டதி முப்பிறப்பிலே, பின்னை இட்டதி தென்னிலங்கையிலே, அன்னை இட்டதி அடிவயிற்றிலே, யானும் இட்டதி மூழ்க மூழ்கவேன்னு சொல்வார் பட்டினத்து சுவாமிகள். அப்போ அன்னை அன்னைக்கு கொடுத்தக்கூடிய அந்த சாப்பாடு அப்படிங்கிறது, அந்த வெப்ப சலனம் அப்படிங்கிற சென்டிகிரேட் நம்மள்கிட்ட இருந்தால்தான் பசிக்கும். அப்போ குளிர்காலத்தில் ஏன் பசிக்கலை, நீங்கள் சாப்பிட்டோன்னு போய் குளிங்க, உடனே டைஜஷன் ப்ராப்ளம் வந்துடும். அப்போ அந்த ஹீட்டு வந்து உங்கள் உடம்புல இருக்கணும். அதை கொடுத்தவள் பிறக்கும்போது கருவில் இருக்கும்போது அன்னை கொடுக்குறார் தொப்புள் கொடி உறவு. அதனால தான் ஒரு சில காலத்தில் தொப்புள் கொடி உறவு அழித்து உச்சிக்குழி மூடப்படுது. இந்த உச்சிக்குழி மூலமாக பிரணவப் பொருள் உள்ளே போகுது. நமக்கு மேலே ஒரு உலகம் இருக்குது, ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியின் மூலமாக ஒன்று வேலை வாய்ப்பு நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம நினைக்கிறோம் இங்கே இருக்கோம், இதுதான் கலெக்டர் தாசில்தார் எல்லாமே இங்கே நமக்கு. இதுக்கு மேலே பரம்பொருள் அங்கே ஒரு ஆட்சி நடத்துகிறார். அந்த ஆட்சிக்குள்ளே இருக்க இதுதான் 4 யுகத்துக்கும் பெர்மனண்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய முதலாளிகள், அரசு அதிகாரிகள் எல்லாமே அவங்க தான். அவங்க மூலமாக பயணம் செய்யும் போதே இந்த உச்சிக்குழி மூடும் போதே உள்ளே போகுது. இது என்னைக்கு போகுது, இந்த உடம்பு இந்த மண்ணை விட்டு அழிய போகும்போதே இந்த உச்சிக்குழி மூலமாக நம்ம குளிப்பாட்டி சாமி முட்டு திண்ணூறு பூசி வாயு மூக்கு பஞ்ச இந்திரியங்களையும் கட்டுறோம். அதனால தான் அவன் சொல்லாது இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாகிறார். இந்த 5 விதமான பஞ்சபூதங்களை ஆக்டிவிக்கக்கூடிய இந்திரியங்கள் நம்ம அவயங்கள் மயங்கினால்தான் நான் இறப்பதற்கான காரணம் பூரா வருதுங்கிறார். பஞ்ச இந்திரியங்களை அடக்கக்கூடிய தன்மையை யார் ஒருத்தன் கற்றுக்கிறானோ அங்கே அந்த வேலையா இல்லா பட்டதாரியாக நாம் அமர்கிறோம், மௌனத்தில் திளைக்கிறோம். இறைவன் அப்போ அங்கே வந்துகிறார். எல்லாத்தையுமே கண் பார்க்குது, செவி கேட்குது, எல்லாமே இருக்குது. எல்லாம் அங்கே கூடிய அமைப்பில் வந்த உடனே நம்ம எந்த காரியத்தையும் செய்ய முடியாமல் திளைக்கிறோம். அப்போ பஞ்ச இந்திரியங்களை அடக்கும் போது நமக்கு எல்லா விதமான வல்லையும் பெருமான் கொடுத்துட்றார். பெருமான் பரமாத்மா எல்லா இடத்துலையும் இருக்கிறார். அதே தங்க கிண்ணத்தையும் கொடுக்குறாங்க, மண் கிண்ணத்தையும் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அந்த மாறின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலலைந்தும் வழியடைத்து அமுதேங்கிறார். 5 இந்திரியங்கள் என்னைக்கு இருக்கும்போதே உள்ளவா என்னை காண வந்து அருளாய் அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிடுறார். இப்படி வந்து ஒவ்வொரு எழுத்துக்களும் அச்சர மந்திரமாக 1,00,000. நீங்கள் ஒரு இடத்துல 51 பதிகம் படிச்சுட்டிங்கன்னா 1,00,000 அக்ஷரம். வேதத்தில் 1,00,000 அச்சர மந்திரம் 1,00,000 அர்ச்சனை பண்ணதுக்கு சமம். அந்த இடத்துல திருவாசகம் மங்கியிருக்கும். இப்படி ஜியு போப்பு வந்து இந்த திருவாசகத்தை படிச்சுக்கிட்டே வரும்போது அவர் போய் ஒரு இடத்துல போய் என்ன செய்கிறார், இந்த வேதத்தை கற்றுக்கணும், துருக்கி மொழியை போய் கற்றுக்க போகிறார். இந்த துருக்கி மொழியை கற்றுக்க போகும்போது எனக்கு தமிழ் நிறையா கற்றுக் கொடு, திருவாசகத்தினுடைய பயனை சொல்லி கொடுங்கிறார். இவர் அதே மாதிரி ஆங்கிலம் ஒருத்தர் கற்றுக் கொடுக்குறார், துருக்கி மொழியை ஒருத்தர் கற்றுக் கொடுக்குறார். கடைசியில் அன்னைக்கு அவர் உயிர் பிரிய போகும்போது அந்த அடைக்கலப்பத்தினுடைய பொருளை கற்றுக் கொடுக்குறார். இதையே ரமண மகரிஷி எடுத்துக்கிட்டார். அதனால் அந்த அடைக்கலப்பத்துக்கும் போது அதில் நீர் உலாவதற்கான பதிகம், அதே மாதிரி கோவில் கட்டுறதுக்கான பதிகம். ரமண மகரிஷி ஒரு நாள் உணவு எடுத்துக்கிட்டதில்லை. தன்னுடைய தாய் இறந்தவன அன்னைக்கு பசிக்குது சோறு கொண்டாங்கிறார். என்னடா அம்மாவை உள்ளே போட்டு வந்து ஒரு நாள் அம்மா வரும்போது நீ வந்த வழி வேற, நான் வந்த வழி வேற, நீ வந்த வழியில் நீ போ, நான் வந்த வழியில் நான் போறேங்கிறார். அப்படிப்பட்டவர் அம்மா இறந்தவொன்னே சாப்பாடு கேட்குறார். என்னடா ஒரு மகான் வந்து தாய்க்கு ஈமக்கிரியை பண்ணால் சாப்பாடு சாப்பிட்றவங்களே எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அப்போ சொல்கிறார், திருவாசகத்தை சிவபுராணம் படிக்க சொல்கிறார். முதல்ல திருவாசகத்துக்கு பேர் வந்து சிவபுராணம். திருவாசகம்ன்ற பேரை மாணிவாசகர் வைக்கவே இல்லை. தொல்லை இரும்பிறவி சூழும் தனை நீக்கி அள்ளலறுத்து ஆனந்தம் ஆக்கியமேன்னு சொன்னார். ஜியு போப் ஒரு இங்கிலாந்துக்காரன் சொல்கிறேன். இந்த திருவாசகத்தினுடைய பயன் என்ன அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுக்குறார். அதை நம்ம எடுத்து போட்டுக்கிட்டோம். அப்போ அதை எடுத்து போடும்போதே அல்லலை அறுக்கு ஆனந்தம் என்னை ஆக்கியது, ஆனந்த நடராஜத்தை கொண்டு போய் சேர்க்கிறது. ஏன்னா இந்திரிய வயமயங்கின்னு சொல்லிட்டாரே அப்படின்றதுக்காக கலவை இன்பம் ஒன்றை பெருமான் கொடுத்தார். அதனால கடைசியில் என்ன சொல்றார், அம்மை எனக்கு அருளியவாறு யார் வருவார் அச்சோரோ. பிடிச்சிட்டார் சிவகாமி அம்மையா. ஏன்னா கருணை யாருக்கு வரும், அம்மாவுக்கு வரும். அப்பா வந்து சோதனையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். எவ்வளோ சோதனைகள் காரைக்கால் அம்மையார் கொடுத்தாலும் தட்டி உட்கார வச்சு என் பக்தன் என்னை தேடி வருவாருங்கிறார். அந்த வர்ற சோதனையை முழுவதும் சிவ சோதனையில் யார் ஆட்கொண்டு பரீட்சை எழுதி வெற்றி பெறுகிறார்களோ அவங்க தான் சிவனுக்குள்ளே போக முடியும். அதனால் நம்ம அறகுறையாக எடுத்த காரியத்தில் அதை வெற்றி அடைய முடியாமல் பழுதடைந்து போகும்போது பெருமான் வைக்கிற பரீட்சையில் நாம் தேரவில்லை. அங்கே மார்க் அதுக்கு தகுந்த மாதிரிதே வரும்.
நம்மெல்லாம் என்ன, நாவுக்கரசர் போறார் கைலாயத்துக்கு, எலும்பும் தோலும் நகம் சதையுமா போயிட்டார். கடைசியில் சிவபெருமான் காட்சியளிச்சாரா, பக்கத்தில் போயிட்டார். முதலில் காசிக்கு சென்றவர் நாவுக்கரசர் பெருமான். சாமி சொன்னாங்க, ஏன் அவர் மட்டும், அவர் படித்ததுக்கு பேர் தான் தேவாரம். வேற தேவாரத்தில் 2 பேரும் 6 திருமுறைகள் படித்தாலும் அதுக்கு பேர் திருக்கடை காப்பு. அந்த திருக்கடை காப்பு என்னன்னாக்கா, நம்ம இவர் அமராவதி சொன்னது மாதிரி திருக்கடை காப்புக்கு ஒரு மகிமை உண்டு. கடைக்காப்பில் கொண்டாந்து கடையில் வந்து செயல வைக்கிறார். அதனால கடைக்காப்புன்னு ஞானசம்பந்தருக்கு சொன்னார். 11 படிகள் படித்தார். தன்னை பற்றியே படித்தார் ஞானசம்பந்தன், பொன்னை பற்றியே படித்தான் சுந்தனன், மண்ணை பற்றியே படித்தார் மணிவாசகர், என்னை பற்றி படித்தான் என்னப்பன் நாவுக்கரசன், வாக்குக்கு ஈசர் நாவுக்கரசர். அதனாலதான் நாவுக்கு அரசருக்கு நற்றமிழ் ஞானம் அத்தனையும் கொடுத்து அவருக்கு கைலாய காட்சியை மண்ணில் கொடுக்கணும்னு சொன்னார். நீ என்னை தேடி வரக்கூடாது, நான் தப்பு செஞ்சுட்டேன், அயர்ந்துட்டேன், அதனால நீ போ, உனக்கு ஆடி அமாவாசை அன்னைக்கு திருவையாறில் கைலாய காட்சியை தரேன்னு சொல்லி திரும்ப பெருமான் அனுப்புனார். அனுப்பி அந்த இடத்துல கைலாய காட்சி கொடுத்து சதய நட்சத்திரத்தில் அவரை ஆட்கொண்டு திருப்புகலூரில் எண்ணுகோன் என் சொல்லி எண்ணுகோன் அப்படின்னு சொல்லி அந்த பூம்புகலூர் ஈசனேன்னு சொல்லி அந்த அவரை வந்து ஆட்கொண்டு ஜீவசமாதி ஏற்றுக்கிட்டார். இப்படி நாவுக்கரசருக்கு இருக்கிற 4 பெருமாளுக்கும் ஒற்றுமை. இந்த ஒற்றுமை இருந்தாலும் 3ஆம் நூற்றாண்டில் அவர் வாழ்ந்து அனைத்து விதமான கஷ்டங்களையும் அனுபவித்து இந்த திருவாசகம் என்னும் பெயரை இன்னைக்கு இறைவன், தேவாரம் யாருக்கும் தெரியாது, பண் தெரியாது, இசை தெரியாது. இந்த முத்துக்குமார சுவாமி சொன்னது போல் அந்த கொடிமரத்துக்குலேருந்து படித்தவரை கொண்டு வந்து என்னான்னு கேட்குறாரு. கோபுரத்துக்கு வெளியில் கொண்டு வந்து கோயில் அடைக்க போகிறான்னு சொல்லிடுறாங்க. கண்ணால் கண்ட உண்மை. கொடிமரத்துக்கு வெளியில் வந்து படிக்கிறார். படிக்கும்போது அந்த பூக்கடைகள் நின்று நாங்கள் எல்லாருமே பார்க்குறோம். அப்போ தப்பாக படித்து நான் கிளாஸ் நடத்துகிறேன், என்கிட்ட வந்து கற்றுக்காங்கிறார். அப்போ சொல்கிறாரு, நீங்கள் உங்கள்கிட்ட வந்தால் திருவாசகத்தினுடைய அத்தனை பதிகங்களையும் தவறில்லாமல் படிக்கலாம். ஆனால் எனக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார், குரு, ஆசிரியர் திருவாசகத்தை கண்ணீர் விட்டு உனக்கு மடி சுவக்காமல் இந்த ஊருடைய எல்கையை விட்டு தாண்ட மாட்டேன்னு சொல்கிறார். இதுதான் தாய் பந்தம். வாழமட்டையில் நம்மளாம் இன்றைக்கி உயிரோடு இருக்கக்கூடிய தாயை சில 4 செவத்து சுற்றங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக நம்ம ஒன்றும் செய்ய முடியல, பேச முடியல. இது கலியுகத்தினுடைய மதிப்பு. 2 பேரும் ஒரு வருமானம். அதனால் தாய் இன்னைக்கு இருந்து கஷ்டப்படுறாங்க. முதியோர் இல்லத்தில் சேர்க்குறோம், பணத்தை கட்டுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அன்பு ஒரு பெரியவர்கள் வீட்டில் இருந்தால் அந்த குழந்தைகளுடைய வம்சம் சுத்திகரிக்கப்படும், வளர்ச்சி அடையும். இல்லைன்னா வம்சமே என்னன்னு தெரியும். அந்த அம்மா பேசுனாங்கல்ல, யார் வந்திருக்குது, உள்ளே இருக்காங்க, ஆன்லைனில் படிக்கிறாங்க, யார் வந்துட்டு போனாங்க, யார் வந்து தெரியாமல். இது மாதிரி நம்முடைய பாரம்பரியம், நாங்களாம் கிராமத்துலேருந்து வளர்ந்தனால பாரம்பரியம்னு ஒன்று இருக்கும். கரகாரவங்க இந்த இதெல்லாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் இருக்கும், காணியாச்சு அதெல்லாம் இருக்குது. அதனுடைய அமைப்பு இருப்பினும் நம்மளுடைய குழந்தைகளும் அந்த பாரம்பரியத்தை பின்பற்ற வேண்டும். பாரம்பரியத்தை, சூரிய வம்சத்தை யார் யார் பறைசாற்றுகிறார்களோ அவர்களுடைய நல்ல ஒழுக்கம், பழக்கம், தர்மம், புண்ணியம் அது பேர் சொல்லும். இதுக்கு குலதெய்வ வழிபாடு, கிராம வழிபாடு, நம்மளுடைய இஷ்ட தெய்வம், இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சென்ற இடத்தினுடைய திருப்பாதத்தை மிடித்த இடத்துல நம்ம போய் வருஷத்துக்கு ஒரு முடிக்கிறோம். இதுக்கு குலதெய்வ வழிபாடு. இந்த குலதெய்வ வழிபாட்டின் மூலம் அண்ணன் பிள்ளை, தம்பி பிள்ளை, அக்கா பிள்ளை வருஷத்திற்கு ஒரு நாள் அவர்களெல்லாம் உறவு முறைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை நம்முடைய முன்னோர்கள் நமக்காக கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த அன்பு பாசம் எல்லாம் இன்னைக்கு ஐடியில் போகிறோம், படிக்கிறோம், இங்கெங்கே போடுறோம்னு லைசிய வாழ்க்கை நம்மளாம் இழந்து நிற்கிறோம். இந்த இழப்பினும் நிற்கும் போது பல வகையான துறவுகளை இழக்கிறோம். ஒரு பெத்த தாய்க்கு புள்ள சொல்லு கேட்கல, யாருங்குது, என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஆதார் அட்டையில் நம்ம பேர் இருக்குது, நம்மளை எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் சட்டம் வந்து கையெழுத்து போட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்கு இந்த ஆதார் அட்டையில் இருக்க பேர் தேவையில்லைன்றாங்க.